வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளம். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நான் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் குரு வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் வலவாகியவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, அருமையான தவம். தொடர்ந்து ஐயா பயணக்களைப்பில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார். ஆகையினாலே இன்றைய ஞான களஞ்சிய ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் உள்ள கவிக்கு விளக்கம் வழங்கிட பேராசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். இன்றைய கவியை நாளையும் ஐயா வந்ததும் இதுக்கு அவர்கிட்டையும் விளக்கம் கேட்டு இது அப்படியே இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் தொடரும். அப்படி பண்ணிடலாம். சரி, இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட பேராசிரியர் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாய்ப்பு இருக்குதுங்களாங்கம்மா? ஐயா ஆபீஸ்ல இருக்கேங்கய்யா. ஓ, டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். அற்புதமான ஒரு கவி. முனைப்பை நீக்கு. குரு சீடர் உறவில் முனைப்பு இல்லாமல் எவ்வாறு இருப்பது, அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அற்புதமான ஒரு கவியை நம்முடைய அருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
தன் முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் பொழுது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் தழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். இதை விட எளிமையாக ஒரு கவிதையை தர முடியாது. அந்த அளவுக்கு இதுல விளக்குவதற்கு எதுவுமே இல்லை. அவ்வளவு அற்புதமாக மகர்ஷி அவங்க கொடுத்திருக்காங்க. குருவை தேடி போவதே நம்முடைய தன்முனைப்பை நீக்குவது, இறை உணர்வு பெறுவது. மகர்ஷி தன்முனைப்புக்கு கொடுக்கக்கூடிய டெபினேஷனே என்னன்னு பார்த்தோம்னா இறை மறதிதான். எங்க இறையை மறக்கிறோமோ அங்கே தன்முனைப்பு வருகிறது. எங்கே இறை உணர்வு பெற்று அதில் விழிப்பு நிலையோடு இருக்கிறோமோ அங்கே தன்முனைப்பு அகலுகிறது. அருகுண சீரமைப்பு நமக்கு வர வேண்டும் என்றால் தன்முனைப்பை நீக்கிவிட்டால் அருகுண சீரமைப்பு இயல்பாக வந்துவிடும். அந்த வகையிலே அந்த ஒரு தன்முனைப்பு நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆசானின் உதவி வேண்டும். ஏன் அப்படின்னா நம்முடைய மனம் எப்பொழுதும் புலன்கள் வழியாகவே வெளியவே சென்று கொண்டு அந்த புலன்கள் அனுபவிப்பதையெல்லாம் இன்ப துன்பமாக நுகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்பமாக வரும் வரை நாம் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. துன்பம் என்ற ஒன்று வருகிற போது அதுவும் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு போகிற போதுதான் இறை என்ற ஒரு நிலையை பற்றி யோசிக்கிறோம். அப்பொழுது கூட முதலில் பக்தி யோகம் என்ற வகையிலே அந்த இறையிடம் இந்த துன்பம் போக வேண்டும் என்றுதான் நாம் வேண்டிக் கொள்கிறோம். அந்த வேண்டுதலும் பூர்த்தி ஆகாத பொழுதுதான் ஏன் இது சரியாவதில்லை என்ற ஒரு எண்ணம் வருகிறது. பின் அதற்கான காரணங்களை தேடுகிறோம். அந்த தேடுதல் நிகழும் பொழுது விதி என்ற ஒன்றும் அதை மாற்ற முடியுமா முடியாதா என்ற கேள்விகளும் வரும்பொழுது பல முதலில் இறைவனே குருவாகவும் பின் பல மகான்கள் எழுதி வைத்த தத்துவங்கள் பாடல்கள் இதையெல்லாம் படிக்கும் பொழுது இப்படி ஒன்று இருக்கிறதா, அப்போ நமக்கு ஒரு குரு என்ற ஒருவர் தேவை என்ற வகையிலே குருவை தேட ஆரம்பிக்கிறோம். அந்த குருவையும் சிலர் தன்னுடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே ஒரு குருவை அடையும் பொழுது அப்படிப்பட்ட குருதான் கிடைப்பார். இல்லை, இந்த துன்பம் என்பது ஒரு தற்காலிகமானது அல்ல, இது நிரந்தரமானது. இதை போக்குவதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்னும் பொழுது ஞானம் என்பது வேண்டும். அந்த ஞானத்தை அடைவதற்காக ஒரு குரு வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த ஞானத்தை அடைந்து அதை உணர்ந்து அந்த வழியிலே வாழக்கூடிய ஒரு மகான் நமக்கு குருவாக கிடைப்பார். அப்படி வேதாத்ரி மகரிஷியை குருவாக கொண்ட சீடர்கள் அனைவருமே அந்த ஞானத்தை தேடுபவர்களாக இருந்தால் மட்டுமே இதில் நீடித்து இந்த குருவோடு நிலைத்து ஒன்றி இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வழியிலே தன்முனைப்பு நீங்க இப்ப எனக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்கு காரணம் தன்முனைப்பு என்று தெரிகிறது. ஆனா அந்த தன்முனைப்பை என்னால் போக்க தெரியல. அப்ப அதற்காக ஒரு குருவை அடைகிறேன். அந்த ஆசான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை மேலே எழுப்பி மனதை அலைச்சூழலை குறைத்து எனக்கு ஒரு தவத்தை கொடுத்து தீட்சையை கொடுத்து அதன் மூலமாக நானே எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வைத்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கவனித்து திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கத்தை நமக்கு தருகிறார். இதிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி ஒரு தவச்செல்வர், அருட்செல்வர், அருள்நிதி, ஆசிரியர், பேராசிரியர், துணை பேராசிரியர், இப்படி பல நிலைகளிலே உணர்ந்து வருகிறோம்.
உள்ளே நம்முடைய எண்ணங்களிலே தூய்மை பெற்று உயர்கிறோமா என்று தெரியவில்லை. ஆனால் மகரிஷி அவங்க எடுத்த உடனேயே இந்த பட்டங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து, நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று கூறிவிடுகிறார். நாமும் அந்த பட்டங்களை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு, பல பேர்களுக்கு இந்த தத்துவங்களை விளக்க செல்கிறோம். அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அம்மா, உங்களுடைய இந்த பேச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்மளையே குருவாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எந்த தன்முனைப்பு வேண்டாம் என்று குருவை அடைந்தோமோ, இந்த புகழ் என்ற ஒரு சிறிய ஒரு உணர்வு நமக்குள்ளே ஒரு தன்முனைப்பாக எழுவதை காண முடிகிறது. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயர்கிறோம். தவமாற்றும் சாதனையால் உயர்கிறோம். நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள். சோ அந்த நேரத்துல நம்ம தவமாற்றி அந்த சாதனையால் நம்முடைய எண்ணங்களை உயர்த்தி கொள்கிறோம். பின் நன்முனைப்பாம் அருட்தொண்டு, நாம் பெற்ற இன்பத்தை, நாம் பெற்ற இந்த உயர்வை, நாம் பெற்ற திருத்தங்களை, அதனால் நாம் கண்ட பலன்களை, நுகர்ந்த இன்பங்களை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல முனைப்போடு, நல்ல எண்ணத்தோடு அருட்தொண்டாற்ற செல்கிறோம், அருட்தொண்டாற்றுகிறோம். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு நமக்கு தெரிந்த தத்துவங்களை மகரிஷி கூறியபடி எடுத்துரைக்கிறோம். அதனால் பயன் காண்பார்கள் தழுதழுக்க பெருமையோடு பேசுவார்கள். அவர்கள் குருவை பார்த்ததில்லை. அப்ப நாம கூறக்கூடிய தத்துவங்களோடு அந்த குருவோடு இணைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு அனுபவத்தை பெறும் பொழுது, அவர்கள் ஒரு இன்பத்தை பெறும் பொழுது, அதனால் மனம் பூரித்து நம்மையே குருவாக பாவித்து நம்மை உயர்த்தி போற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனா நமக்குள்ள என்ன வருது? பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு, ஆனா நமக்குள்ளே அங்கே அது முனைப்பாக மாறிவிடக் கூடாது. அப்பொழுதுதான் அந்த குரு சீடர் உறவு என்பது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்க? உன் முனைப்பு, எனக்குள்ளே ஒரு முனைப்பு வருதா, நான் இந்த வேதாத்திரியத்துல உயர்ந்து விட்டேன், தத்துவங்களை தெளிந்து விட்டேன், மத்தவங்க என்ன பாராட்டி பேசுறாங்க என்ற உயர்வு நமக்குள்ள வந்துட்டா அது தன்முனைப்பு. அதுதான் எல்லா நேரங்களையும் என்ன சொல்றாங்க? குருவோடு உயிர்கலப்பு செய்து அதன் மூலமாக தீட்சை கொடுங்கள். நீங்க உங்களுடைய உயிர் ஆற்றலை கொடுக்கவில்லை, குருவின் ஆற்றல் இறையாற்றலோடு இணைந்து அந்த உயிர் தொடர்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு தான் மகர்ஷி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் போய் ஒண்ணு சொல்லணும், ஒரு தத்துவம் எடுத்து சொல்லணும்னா நாம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது ரீச் ஆகிறதுக்கும், குருவினுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நான் சொல்வதெல்லாம் குருவின் வார்த்தை அப்படின்னு ஒரு கவிதையே இருக்கும். நான் சொல்வதெல்லாம் இறைவனின் வார்த்தைன்னு நம்ம குருவே சொல்லும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளை நாம் வார்த்தைகள் என்று சொல்லக்கூடாது, அது குருவினுடைய வார்த்தைகள். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க மகரிஷி? உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல. அப்போ நிலவுக்கு ஒளி எங்கிருந்து கிடைக்கிறது? சூரியனிலிருந்து கிடைக்கிறது. நிலவுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது, சூரியனிலிருந்து வாங்கி அந்த ஒளியை பிரதிபலிக்கிறது. ஆனா நிலவு தன்னுடைய ஒளி என்னுடையது என்று நினைத்தால் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா நிலவு கண்ணுக்கு தெரியாது. அமாவாசை அன்னைக்கு நிலவு தெரியுதா? ஏன்னா பூரணமாக பூமி சூரியனை மறைக்கிறது. அப்ப சூரியனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் நிலவு மேல படல, நமக்கு நிலவு தெரியல. அப்ப எங்க போச்சு அந்த ஒளி? அப்போ நிலவு என்னுடைய ஒளி என்று நினைத்து கொண்டால் அதனுடைய ஒளி எங்கிருந்து வருகிறதுனா ரவியிலிருந்து, சூரியனிலிருந்து வருகிறது. அதுபோல என்னுடைய இந்த உயர்வு என்பதோ, என்னுடைய இந்த பேச்சு என்பதோ, என்னால் மக்கள் காணக்கூடிய அவருடைய குருவினுடைய தத்துவங்களை நான் எடுத்து கூறுவதால் மக்கள் பயன் பெறக்கூடிய அந்த இன்பம் என்பதோ அனைத்தும் எதனால் வருகிறது என்றால் அந்த குருவினுடைய அருள். அந்த குருவினுடைய அருள் என் மூலமாக மக்களுக்கு சென்று பயனடைகிறது. இந்த உணர்வு இருந்தால் அங்கே தன்முனைப்பு இல்லை. அது இல்லாம நான் செய்கிறேன், நான் கற்றுக்கொண்டு விட்டேன், நான் பார்த்து விட்டேன், நான் உணர்ந்து விட்டேன் என்றால் அந்த நிமிடமே என்ன ஆகும்? சறுக்கி விட்டுடும். அப்போ உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல. உன்னுடைய முனைப்புங்கிறது
நிலவு எப்படி இது என்னுடைய சூரியனுடைய ஆற்றல் இல்லை, என்னுடைய ஆற்றல் நினைச்சுக்குதோ அந்த மாதிரி. உண்மையில் நம்முடைய ஆற்றல் என்பது அங்கே இல்லை. அது குருவினுடைய உயிர் தொடர்பு, குருவினுடைய அருள் நம் மூலமாக அந்த குருவினுடைய எண்ணம் மக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற நினைப்பு நம் மூலமாக ஒரு செயலுக்கு வருகிறது. ஐயா மறந்து. உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. இங்க வந்து ஒரு ஆணை போல கூறுகிறார் குரு. தூக்கி நிக்காத, அடங்கி இரு. அடக்கம் அமரருள் உயிக்கும்னு சொல்றாங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த அடக்கம் என்பதுதான் ஒரு மனிதனை உண்மையான உயரத்தில் நிறுத்தி வைக்குமே அல்லாது, அங்கே கொஞ்சம் முனைப்பு வந்துருச்சுன்னா கூட உடனே கீழே தள்ளி விட்டுடும். இந்த மாதிரி இதற்கு நிறைய கதைகள் சான்றாக இருக்கிறது. இப்போ உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. தன் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். இப்ப நிலவு என்னுடைய ஒளிதான் சிறந்தது, எனக்கு எதுக்கு சூரியனுடைய வெளிச்சம்னு நினைக்க ஆரம்பிச்சதுன்னா அமாவாசை தான் வரும், இருளே மிஞ்சும். அப்ப நாமளும் என்னுடைய இப்ப நான் நிறைய எல்லாம் கத்துன்ட்டேன், இனிமே எனக்கு எதுக்கு குருவினுடைய அருள் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த நிமிடமே நம்முடைய அந்த தன்முனைப்பு இறை மறதியாகி அந்த நமக்கு கிடைத்த அனைத்து புகழும் அடுத்த நிமிடமே போய்விடும், இருளே மிஞ்சும். நமக்கே முதல்ல அது விளக்கங்களை கொடுக்காது. அப்ப எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு உறவு குரு சீடருக்கு இருக்க வேண்டும் என்றால், சீடர் எப்பொழுதுமே தன்னுடைய உயர்வு எல்லாவற்றுக்கும் காரணம் குருதான் என்ற ஒரு நினைப்போடு அந்த தொண்டை அந்த குருவுக்கு செய்வதாக நினைத்து, தன்னை ஒரு கருவியாக நினைத்து தொண்டு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தத்துவங்களும் சரி, அந்த சீடரும் சரி, அந்த குருவினால் பெருமை அடைவார். எந்த குருவும் தன்னுடைய சிஷ்யன் உயரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் அந்த குருவினுடைய அடக்கம். அது நினைச்சாங்கன்னா அவர் குரு கிடையாது. உண்மையான குரு தன்னுடைய சீடர் தன்னை விட உயர்ந்து நிற்க வேண்டும். மகரிஷி என்ன சொல்லுவாங்க, நான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், என் தோல்ல மேலே ஏறி உட்கார்ந்து இன்னும் நிறைய நீங்க கண்டுபிடிங்க, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், அப்படிதான் சொல்லுவாங்க மகரிஷி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குரு. அப்ப நாம எப்படி இருக்கணும், சீடர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்முனைப்பு என்றது ஒன்று இல்லாமல் எல்லாம் இறைவனின் செயல், எல்லாம் குருவின் செயல் என்ற அளவிலே அந்த பணிவோடும் அடக்கத்தோடும் அந்த குருவுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு குரு தட்சிணையாக, கடமையாக, கர்ம யோகமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித பாராட்டுகளுக்கும் நாம் மயங்காமல், எல்லாவற்றையும் ஒரு சமநிலையோடு ஏற்றுக்கொண்டு ஒரு தொண்டை அருமையாக செய்து வருவோம் என்றால், நிச்சயமாக நம்முடைய மகர்ஷியினுடைய கனவான உலக சமாதானம், இந்த மனவளக்கலை அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அற்புதமான கனவு விரைவில் நிறைவேறும் என்ற வகையிலே தொண்டாற்றி இன்பம் காண்போம், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேங்க. வாழ்க சிறப்புங்கம்மா. நான் கூறும் வார்த்தைகள் அனைத்தும் நாயகன் வார்த்தையே அப்படின்னு மகான் கவியில வரும். அந்த வார்த்தையை அழகா அதை நீங்க எடுத்துக்காட்டு சொல்லி, இது நல்ல ஒரு கவி, சிறப்பானதொரு விளக்கம். இன்றைக்கு ஞானமும் வாழ்வும் கவிக்கு விளக்கம் வழங்கிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலக நல வாழ்த்து. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாடல் பாடி நிறைவு செய்ய அன்பர்களே அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாடுவாங்க. பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க. போரில்லா குரு வாழ்க குருவே துணை. இப்பதான் குருவை பத்தி சொன்னாங்க, நான் அந்த குருவை சொல்ல மறந்துட்டேன். குரு வாழ்க குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த
பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.